மாப்ள இந்த இதுல வந்து போட்டு நம்ம ஹீரோயை பிடிக்கிறோம்டா. யாரா மாப்ள? ரைட்டா லெஃப்ட்டா? நடுவுல. டேய் மாப்ள ஆமாடா. ஆமாடா. நான்சென்ஸ். யாரு இல்ல? ரைட்ல. ரைட்டா. நல்லா இருக்குல? என்ன ஐயப்பா? என்ன அழகனா? ஐயப்பா நீ பண்ணங்கப்பா. எங்கடா அவனை காண? என்னுடைய இனிய நண்பர் ஐயப்பன் அவர்கள் உங்கள் மத்தியில் ஒரு சிறப்பான ஒரு வித்தியாசமான ஒரு நடனத்தை வழங்குவதற்காக தயாராக உள்ளார். ஐயப்பா அங்க போற மாப்ள. சக சும்மாவே ஆடுவான். இதுல உரிமையார அடிச்சு விட்டாங்க. என்ன செய்ய போறான்னு தெரியல. மீண்டும் எங்களுடைய நடன கலைஞர்கள் இது உங்கள் மத்தியில் ஒரு அருமையான ஒரு பாடலுக்கு சிறப்பான நடனம் ஆடுவார்கள். என்னடா போனா சரியா இருக்கும். போலாம். நீங்க ரெடியா படுத்து பாட்டு வா சீக்கிரம். வணக்கம் பாசே. வணக்கம் பாஸ். வாங்க பாஸ். நான் சொல்ல என் நண்பன் ஜீவா. வாங்க பாஸ். வாங்க உள்ள வாங்க. வாசா போ. அம்மா பானு. அண்ணா. அண்ணங்கம்மா. ஏதோ முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணுமா? அப்படியே பேசிக்கங்க. சரி. சீக்கிரம் வாப்பா. உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. உட்காரு சகோ. ஒரு நிமிஷம். சரிம்மா. மாப்ள அடுத்த டான்ஸ்க்கு இப்படி தான் ஓடணும். ரொம்ப கஷ்டம்தான் மாப்ள. சொல்லுங்க அண்ணே. வேற ஒன்றும் இல்லைம்மா, எங்கள் ஊர் கோயில் திருவிழா ரொம்ப வருஷம் கழிச்சு சாமி கும்பிட்றோம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நாடகம் போடலான்னு இருக்கோம். எல்லாமே செட் ஆயிடுச்சு. ஹீரோயின் மட்டும் செட் ஆகலை. அதான் உங்களை பார்த்து கேட்டு போகலான்னு சொல்லி வந்தோம். அப்படியா? ஹீரோயின் யாரு? வேற யாரு? நீங்க தான். நானா? உங்க சிரிப்பு ஒண்ணே போதுங்க. நீங்க வேற கம்முன்றங்கண்ணே, கலாய்க்காதீங்க. அம்மா அவன் சீரியஸாக தான் சொல்கிறேன். ஹீரோயினுக்காக தான் உங்களை பார்க்க வந்திருக்கோம். ஹீரோயினி வேண்டாண்ணே. வேற எதுவும் சம்பள பிரச்சனையா இல்லை எதுவும் காரணம் இருக்கா? சம்பளம் எல்லாம் பெரிய விஷயம் இல்லைண்ணே, வேண்டாம். என்னம்மா வேற என்ன பிரச்சனையா சொல்லுமா? நடிக்கணும்னு ஆசையா இல்லையா? நடிப்பா ஒரு காலத்துல ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருந்தேன். அதுக்காக எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிக்காமலே நான் சென்னைக்கு போனேன். எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். பாத்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்டா கூட்டத்துல நிக்க கூட சான்ஸ் கிடைக்காது. அவ்வளவு கஷ்டமா இருக்கும். வேற வழி இல்லாம வயிற்று பொழப்புக்காக டான்ஸ் ஆடினேன். அப்பதான் ஒருத்தர் வந்தாரு. என்னம்மா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாரு. சரி என்ன பண்றது, நடிப்பு தான் ஆசைப்பட்டு கிடைக்கல, அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு நானும் அவரும் ஸ்டேஜ்ல ப்ரோக்ராம்லாம் பண்ணிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு குழந்தையாயிடுச்சு, பிள்ளைங்களும் வளர்ந்துட்டாங்க. சரி இங்க இருந்து என்னாச்சு, நம்ம நினைச்சதுதான் நமக்கு இங்க நடக்கல, அதனால நாங்க சொந்த ஊருக்கே வந்தாச்சு.